அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் நைட்டு கழுவி கவுத்திருந்த பாத்திரம் வந்து ஜாஸ்தியா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு அத எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரைஸை வந்து எப்பயும் போல் அடுப்பில் ஏற்றியாச்சு. அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பீர்க்கங்காய் பருப்பு கடையலும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை வந்து வெந்நீரில் போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு வெந்நீரில் போட்டாச்சு. இது வந்து ரொம்ப கொதிக்கலாம் விட்டுறக்கூடாது. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் நம்ம அதை வந்து வடித்து எடுத்துடலாம். காலிஃப்ளவர் ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இங்கே பீர்க்கங்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் வந்து 1/4 டம்ளர் அளவு துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் அளவு சிறுபருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம புளிலாம் சேர்க்க மாட்டோம், அதனால் 2 தக்காளி போடுங்க. இதோட ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். விசில் வர கேப்பில் இங்கே நம்ம காலிஃப்ளவரை விரைய வச்சிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 லெமனையும் புழிஞ்சி நல்லா விரவிக்கோங்க. இதில் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. அந்த லெமன், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் உள்ள தண்ணியே நம்ம நல்லா மிங்கிள் ஆகிட்டு, அன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால நிஹான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நான் ராகியை வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஸ் யூஷுவல் ஹெல்த் மிக்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி தான் கிண்டி கேட்டிருந்தாங்க. ரெகுலராக வந்து மேகி பண்ண மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் மேகி கேட்டாங்கன்னா ஆசையாக கேட்கும்போது செஞ்சு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குறது. அதே மாதிரி அன்றைக்கி மேகி கேட்டாங்க. சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு. அதுக்குள்ளே எங்கே பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து ஒரு சத்தம். யாரடா அதுன்னு பார்த்தா நிஹான் தான். நிஹான் வந்து முழிச்சாச்சு. முழிச்சு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான், வந்து தூக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவனையும் தூக்கிட்டு இனிமேல் அவனையும் மேனேஜ் பண்ணிட்டு தான் வேலை பார்க்கணும். அவனை தூக்க போன கேப்பில் வந்து இங்கே மேகியும் ரெடி ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டு அவனை கீழே வச்சு விளையாட்டு ஜாமானை போட்டு விளையாட வச்சுட்டு இங்கே மேகியையும் இந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கஞ்சையும் ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு தாளிச்சிடலான்னு கொஞ்சமாக எண்ணெய், அதோட கடுகு, சீரகம், முழு மல்லி இருக்கும்ல அதை வந்து லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துருந்தேன். அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் அரை வெங்காயம், மல்லி இலை, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் அதே அடுப்பில் வந்து கடாயில் எண்ணெயை ஊற்றிடலாம். எதுக்காக அப்படின்னா காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தான். இந்த சைடு வந்து சாம்பார் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துட்டு இதோடு நம்ம வதக்கி வச்சுருந்த தாளிப்பையும் போட்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். நான் லைட்டாக வந்து கட்டியாக இருந்ததுன்னு தண்ணி ஊற்றிருந்தேன். அதுக்காக திருப்பி ஒரு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட ஹஸ்பண்டுக்கு லஞ்சை வந்து பேக் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவரையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து வெந்நீரில் போட்டு எடுக்கும்போது கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம எடுத்துட்டோம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து அவிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்படி எடுத்திங்க அப்படின்னா கிறிஸ்பியாகவே இருக்கும். காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெய் சூடாக இருந்ததுனால அதோட நபாக்கும் பூரியை போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நபாக்கும் பூரியை போட்டாச்சு. பூரி பொரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அவள் எழுந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட்க்கு காலிஃப்ளவரையும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அன்றைக்கி வந்து டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகிட்டு வேலை முடிகிறதுக்கு. ஒரு 6:30 கிட்ட கிச்சனுக்குள்ளே வந்து 1 ஹவரில் வேலை முடிஞ்சிட்டு. கிச்சன் வந்து அன்றைக்கி வந்து ரொம்பலாம் மெஸ்ஸியாலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இதாக இருந்தது. அதனால் கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.